இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அருளி செய்த அருட்பாடல்களில் ஒரு பாடல் உபதேசம் அப்படின்ற தலைப்பில் அமைஞ்சிருக்கு. அந்த உபதேசம் எவ்வளவு மிக முக்கியமான உபதேச குறிப்புகளை தொகுத்து தன்னுள் அடக்கியிருக்கு. அருட்பாடல்களில் இதுவரை சொல்லப்பட்ட அத்தனை பாடல்களுடைய கருத்தையும் ஒரு மாதிரி கம்ப்ரெஸ் பண்ண மாதிரி அதனுடைய சுருக்கத்தை எல்லாம் சேர்த்து மிக சுருக்கமான உபதேசமாக அருளி இருக்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பில் அந்த உபதேச பாடல் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நிறைய பாடல்களில் மனுஷ மனசு எப்படி இருக்கும், உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, இறைவனுக்கும் இந்த உடம்புக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, இந்த பிறவி எதனால் வந்தது, எப்போ இது முடிவுக்கு வரும், இதுக்கு நாம் என்ன சிந்திக்கணும், எப்படி இறைவனை வணங்கணும், இந்த மாதிரி பல கருத்துக்களை சொல்லிட்டு வர்றார் பல பாடல்கள்லையும். இந்த பாடலில் சொல்கிறாரு, அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டவங்களுக்கு இந்த உபதேசம் அப்படின்னு, அதாவது பக்குவப்பட்டுட்டாங்க. சாமிகள் இதுவரை சொன்ன கருத்துக்களை கேட்டு எப்படியெல்லாம் இறைவனை வணங்கணும், மனசில் என்ன நினைக்கணும் என்ன நினைக்கக்கூடாது அதெல்லாம் சொன்னதுனால சரி நம்ம அடியார்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இன்னும் முக்கியமான உபதேசத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடல் ரொம்ப அருமையான முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை பார்க்கலாம். ஒப்பற்ற செய்கைகள் எவையானாலும் உலகத்தில் செய்யாதே, உண்மை சொன்னேன் தப்பிதங்கள் வந்துவிடும், நமனுக்காளாய் தாங்காத வறுமை வந்து தவிப்பாயப்பா அப்படின்னு சொல்கிறார். மக்களே, இன்னைக்கு திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார், நோலார் பலர் நோற்பார் சிலர் அப்படின்வார். இலர் பலராகிய காரணம் நோலார் பலர் நோற்பார் சிலர் அப்படின்வார். நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்கன்னா என்ன, புண்ணியம் இல்லை, காசு இல்லை, ஆரோக்கியம் இல்லை, எது இல்லைன்னாலும் அது இல்லாமைக்கு காரணம் அவங்க நோலார். அது இதுக்கு முன்னாடியே அந்த முயற்சியை செய்து புண்ணியத்தை அவங்க சேர்த்துக்கலை, அதுக்கேற்ற நல்ல செயல்கள் அவங்க செய்யலை, அதனால் இன்றைக்கி துன்பப்படுறாங்க அப்படின்றத வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். பல பேர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சில பேர் இருக்கிறதுக்கும் காரணம், நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இல்லாததுக்கும் காரணம். இப்போது சுவாமிகள் என்ன சொல்கிறாங்க, தாங்காத வறுமை வந்து தவிப்பாயப்பா. எப்பா, தாங்க முடியாத வறுமையிலேயே வறுமை கொடிது, வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு அவை பாட்டி நிறைய சொல்லிகிட்டே போவாங்க. கொடிது எது உச்சக்கட்ட கொடிது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி நீ அடுத்த பிறவியில், இனி வரும் பிறவியில், அதாவது அடுத்த பிறவினா அடுத்த ஒரு பிறவிதான்னு அர்த்தம் இல்லை, இனி வரும் பிறவிகளில் தாங்காத வறுமை வந்து தவிப்பாயப்பா. அப்படியா, அப்போ நான் அதுலேருந்து தப்பிக்கணும்னா என்ன செய்யணும், இந்த தாங்காத வறுமையில் நான் சிக்காமல் இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சுவாமிகள் சொல்கிறாங்க, ஒப்பு அற்ற செய்கைகள் எவையானாலும் உலகத்தில் செய்யாதே, உண்மை சொன்னேன். நான் இப்போ சொல்கிறது மிகப்பெரிய உண்மையப்பா. பெரியவங்களுக்கு, சான்றோர்களுக்கு, ஆண்டோர்களுக்கு உடன்பாடு இல்லாத எந்த விஷயமாக இருந்தாலும், அது இந்த தலைப்பு அந்த தலைப்பெல்லாம் கிடையாது, சாப்பாட்டுலையா இருக்கலாம், பேச்சுலையா இருக்கலாம், செயல்கள்லையா இருக்கலாம், கோவப்படுறதுலையா இருக்கலாம், அடிதடியிலையா இருக்கலாம், எந்த தலைப்பு எடுத்துக்கிட்டாலும் உற்றார் உறவினர்களோட பழகிறதுலையா இருக்கலாம், தான் மேலிட்டால் செய்யக்கூடிய மாயை மேலிட்டால் செய்யக்கூடிய எந்த செயல்கள், அது இதுதான் அதுதான்லாம் கிடையாது, எவையானாலும் ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டாங்க சுவாமிகள். ஒப்பு அற்ற செய்கைகள் எவையானாலும்
உலகத்தில் செய்யாதே. இந்த உடம்பு இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும்னா, இந்த உலகத்தில் தான் உடம்போடு வந்தால் இந்த உலகத்தில் தான் நம்ம பிறக்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை இல்லையா? நம்ம பிறந்துட்டோம், ஒரு உடம்பு கிடச்சி போச்சுன்றதுக்காக இது நமக்கு சொந்தம் இல்லை. நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு உலகத்தில் நாம் வந்து நமக்கு கிடைச்ச இந்த பிறவியை கொண்டு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நல்லதை செய்யணும், புண்ணியம் தேடணும், பாவ புண்ணியங்களை நிறைவாக்கி, அதாவது எந்த பேலன்ஸும் இல்லாமல் மோட்சத்துக்கு போகணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்காமல், மற்றவங்களுக்கு ஒப்புதல் இல்லாத, மற்றவங்களுக்கு விருப்பம் இல்லாத, உடன்பாடு இல்லாத, வெறுக்கத்தக்க செய்கைகள் எவையானாலும், அது எந்த செயலாக இருக்கட்டும், செய்யாதே. உண்மை சொன்னேன், அப்படி செய்யாத. இதுதான் உண்மை. என்ன இந்த உண்மையை நான் சொன்னதுனால கேட்கலன்னா, நீ இந்த உண்மையை புரிஞ்சிக்கலைன்னா என்ன நடக்கும்னா, தப்பிதங்கள் நேர்ந்து விடும். அந்த ஒப்பற்ற செய்கைகளை நீ செய்கிறப்போ தப்பிதங்கள் வந்து விடும். அதனால் குற்றம் வந்துடும், பாவம் வந்துடும். நமனுக்கு ஆளாய். நமக்கு பிறவி இருக்குன்னாலே வினைகள் தான் காரணம். நாம் செய்கிறது தப்புன்னா பாவங்கள் இருக்குது, வினைகள் வந்து சேர்ந்து போச்சு. அதனால் நம்ம என்ன செய்வோம்னா, நமனுக்கு ஆளாவோம், பிறவிக்கு சுழலில் சிக்கிடுவோம். பிறவி சுழலில் சிக்கிட்டு தாங்காத வறுமை வந்து தவிப்பாயப்பா. அதுக்கு தான் சொல்கிறேன், ஜாக்கிரதை. பெரியவங்களுக்கு, ஆண்டோர்களுக்கு, சான்றோர்களுக்கு ஒப்புதல் இல்லாத, அதாவது நல்ல ஞான நூல்களால், ஞானிகளால் மறுக்கப்பட்ட எந்த செய்கைகளானாலும், எவையானாலும் உலகத்தில் செய்யாதே. உண்மை சொன்னேன், தப்பிதங்கள் வந்துவிடும். நமனுக்கு ஆளாய் தாங்காத வறுமை வந்து தவிப்பாயப்பா. நீ தவிக்கிறன்னா, அதாவது குழந்தை கஷ்டப்பட்டா, இப்போ ஒரு அப்பா பிள்ளை குடும்பம் அப்படியுமே எடுத்துப்போமே, சின்ன வயசில் படின்னு சொல்லுவாங்க அப்பா. சில பசங்க படிக்க மாட்டாங்க. படிக்காமல் ரொம்ப கெட்ட பசங்களோடெல்லாம் சேர்ந்து தவறான வழியிலெல்லாம் போய் கஷ்டப்படுவாங்க. சேர்வார் தோஷம்னு சொல்லுவாங்க. கெட்ட நண்பர்களோடு சேர்ந்தால் கெட்ட செயல் தான் வரும். அதனால் படிக்காமல் தீய செயல்களை செய்து, அதனால் உடலாலேயோ புகழாலேயோ அவன் வாழ்க்கை முன்னேற்றத்திலேயோ பல வகையில் அந்த பிள்ளை துன்பப்படுறான்னா அப்பாவுக்கு சந்தோஷமாவா இருக்கும்? இருக்காது, வருத்தமாக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த பையன் கேட்காம இப்படி கெட்டு போகிறானே அப்படின்னு தான் வருத்தப்படுவாங்க. பரவாயில்ல, அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதுபோல் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு தந்தை, ஒரு குரு, ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லுவாங்களோ அப்படி தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஒப்பற்ற செய்கைகள் எவையானாலும் உலகத்தில் செய்யாதே. உண்மை சொன்னேன், தப்பிதங்கள் வந்து விடும். நமனுக்காளாய் தாங்காத வறுமை வந்து தவிப்பாயப்பா. சொன்ன கேள் ராஜா அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்டான்ஸாவில் சொல்கிறாரு, இப்போது எதுக்காக இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா, ஏன் பிறக்கணும், பிறந்து ஏன் கஷ்டப்படுறோம், ஏன் இந்த பிறவின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, முற்பிறப்பிற் செய்த வினை பாக்கிக்காக மூட்டி விட்டான் ஈசனவன் புவியின் கண்ணே. இப்பிறப்பில் அதை அறிந்து நடவாவிட்டால் யமன் கையில் சிக்குவது திண்ணம்தானே அப்படின்றார். முற்பிறப்பிற் செய்த வினை பாக்கிக்காக மூட்டி விட்டான் ஈசனவன் புவியின் கண்ணே. இப்பிறப்பில் அதை அறிந்து நடவாவிட்டால் யமன் கையில் சிக்குவது திண்ணம்தானே. எல்லாரும் ஏன் பிறக்கிறோம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன்னு கேட்டால் யார் பதில் சொல்ல போகிறாங்க? ஒரு பாடலில் பாடுவார், நான் ஏன் பிறந்தேன்னு நிறைய பேர் கேட்குறோம். ஆனால் ஏன் பிறந்தோம்னு சிந்தித்து அந்த பதிலை தெரிஞ்சுக்கிறவங்களுடைய அளவு கம்மி. முற்பிறப்பில் நாம் என்னென்ன செய்தோமோ, அதாவது இன்னொரு பாடல்லையும் சுவாமிகள் சொல்லுவார், வேலைக்கு கூலிக்கு வேலை செய்து அந்நாள் குறை வேலைக்கு வந்தோமே
இந்நாள். ஒரு வேலை செய்துட்ருக்கோம், ஏதோ ஒரு கட்டிட தொழில்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு ஒரு கட்டிட தொழில் செய்கிறோம், காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஏதோ வேலை செய்கிறோம். செய்துட்டு என்ன செய்வாங்க, இரவு வரப்போகுது, மாலை நேரம் ஆயிடுது, காலையிலேருந்து உழைத்த உழைப்பு இருக்குது, அதனால் என்ன செய்வாங்க, வேலையை நிறுத்திடுவாங்க. அடுத்த நாள் காலையில் வேலையில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது வெறும் கட்டிட தொழிலுக்கு மட்டும் நான் சொல்லலை, சுலபமாக இருக்கிறதுக்காக என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சிறு தொழில் நான் சொன்னேன். எல்லா வேலையும் அப்படித்தான். மிகப்பெரிய அலுவலகத்திலேருந்து சாதாரண சின்ன தொழில் வரைக்கும் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலையை அன்னைக்கே முடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. எல்லா வேலையும் அன்னைக்கே முடியாது. சில வேலைகள் தான் ஒரு வேலையை செய்தால் அன்னைக்கு முடியும். மற்ற எல்லா வேலைகளும் மறுநாள் மறுநாள் தொடர்ந்து இருக்கும். அதனால தான் வாழ்க்கையே ஓடுது. மனுஷ வாழ்க்கை ஓடுறதுக்கு காரணமே அந்த ஒரு இதை செய்யணும் அதை செய்யணுன்ற எண்ணம் தான். அதுபோல் ஒரு தொழிலை செய்கிறோம், இன்றைக்கி முடியல, நம்ம உடம்புக்கு ஓய்வு வேணும், இரவாயிட்டுது, நம்ம செய்கிற செயல் சரியாக செய்ய முடியாது, அடுத்த நாள் செய்கிறோம். அது போல் நம்ம முன்னாடி எடுத்த பிறவியில் என்னென்ன செய்தோமோ அதோட வினைகள்லாம் தொகுப்பாக நமக்கு இருக்குது. எல்லாம் மூட்டை கட்டி வச்ச வினைகள்லாம் சஞ்சிதமாக மலை அளவுக்கு இருக்குமா. நம்ம மலை அளவுக்கு நமக்கு வினைகள் இருக்குன்னா எந்த ஜென்மத்தை எடுத்து நம்ம அதை அனுபவித்து முடிக்கிறது. அவ்வளவு வினைகள் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோமா. அந்த வினைகள்லாம் நமக்கு என்ன செய்தது, அது பாக்கி இருக்குல்ல, அதை அனுபவித்து முடிக்கணும். நாம் செய்தது நமக்கு தானே சொந்தம். நம்முடைய உடலுக்கு ஒரு நிழல் இருக்குன்னா அது நம்முடைய உடலுக்கான நிழல். அதுபோல் நாம் செய்தோம், அதோட பயன் நமக்கு தானே கிடைக்கணும். அது மாதிரி முற்பிறப்பிற் செய்த வினை பாக்கிக்காக மூட்டிவிட்டான் ஈசனவன் புவியின் கண்ணே. இந்த பூமி தான் நம்ம செய்த வினைகளை அனுபவித்து முடிக்கிறதுக்கு உரிய உகந்த இடம், உலகம். அதனால் இந்த பூமியில் என்ன செய்கிறான், பிறவியை கொடுத்து, இந்தா போ, நீ முன்னாடி செய்துட்டு வந்தல்ல, இப்போ அதை அனுபவித்து முடிச்சுட்டு வந்துரு குழந்தை அப்படின்னு நம்ம உடம்பை கொடுத்து, இந்த உடம்பு மட்டுமா கொடுத்துருக்காரு இறைவன். ஆஹா, அவர் கொடுத்துருக்கிறது சொல்லுவாங்க தனு கரண புவன போகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றா இரண்டா சொல்லி முடிக்க இறைவன் நமக்கு அருளி செய்தது கோடானு கோடி விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்குது. நாம் சுவாசிக்கிற காற்றுலேருந்து, பேசுகிற பேச்சிலேருந்து, சாப்பிட்ற உணவுப் பொருள்லேருந்து, நம்ம நடக்கிற தரையிலேருந்து, கண்ணில் படுற அத்தனை, படாத அத்தனை, காதில் கேட்குற அத்தனை, கேட்க முடியாத அத்தனை விஷயங்கள், நமக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்கள் எல்லாமே இறைவனால் அருளப்பட்டது. ஏற்கனவே நாம் வர்றோன்றதுக்காக இறைவன் இவ்வளவு ஏற்பாடுகளை பண்ணி வச்சு நம்மளை இங்கே அனுப்புகிறார். போ, இதையெல்லாம் வச்சுட்டு உனக்கு தேவையான அளவுக்கு அறிவு விளக்கு அடைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரமோஷனாக மாண்டிசோரியில் சேர்த்து எல்கேஜி யூகேஜி முடித்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு முடித்து ஒரு வகுப்பாக முன்னேறி வர்ற மாதிரி நம்ம பிறவிகள் தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ ஏதோ தேவலாம், கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு புத்தி வந்திருக்குன்னு மானிட பிறவியை கொடுத்து இதை கொண்டு இவங்க பொழைச்சிக்கட்டும் அப்படின்னு கொடுக்குற ஒரு சிறப்பான பிறவி தான் இந்த மானிட பிறவி. அதனால தான் அவ்வை சொன்னாங்க, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அறிதெல்லாம் அதுலேயே நிறைய சொல்லிட்டு போவாங்க. கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அது இது இருக்கிறது இன்னும் சிறப்பு. அரிதனும் அரி. அது மாதிரி இந்த உடம்பை, இந்த உலகத்தை நமக்கு கொடுத்து, முக்கியமாக நமக்கு நிமிர்ந்த முதுகு, வேறு எந்த ஜீவனுக்கும் இல்லாதது பகுத்தறிவு. இது ரெண்டும் மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது இல்லையா. அவங்கவுங்களுக்கு ஓரறிவு ஈரறிவு அது வேற. ஆனால் இந்த பகுத்தறிவும் நம்ம இந்த உடல் அமைப்பும் வேறு எந்த உயிரினத்துக்கும் அருளப்படலை. நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் இந்த பூலோகத்தில் இருக்கிற மற்ற உயிரினங்களுக்கு கிடைச்சதை விட அதிகம். அப்போ நம்ம என்ன செய்யணும், பாரதியார் ஒரு பாட்டு சொல்வார்,
நல்லதோர் வினை செய்து அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ அப்படின்னு கேட்பார். அதுபோல் நல்லதோர் வினை இது. ஒரு சித்தர் பாடலில் 10 மாதமாக வேண்டி கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டு உடச்சாண்டி அப்படின்னு வர. அது மாதிரி தான் நம்ம எல்லாரும் கூத்தாடி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருக்கோம். மண்ணு குடம் வந்து இடுகாட்டில் அங்கே காட்டில் வந்து ஒரு ஓட்டையை போட்டு தலையை சுற்றி வந்து உடைப்பாங்க. அது போல் நம்ம எல்லா பிறவிகள்லையும் உடைச்சிடுறோம். இந்த பாண்டத்தை வீணாக உடைக்கிறோம். இப்போவாவது புரிஞ்சிக்கணுன்றதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு உபதேசம் பண்ணி நம்மளை புரிஞ்சிக்க வைக்கிறார். முற்பிறப்பிற் செய்த வினை பாக்கிக்காக மூட்டி விட்டான் ஈசனவன் புவியின் கண்ணி. இதை இந்த பிறப்பிலையாவது தெரிஞ்சுக்கோ, இப்பிறப்பில் அதை அறிந்து நடவாவிட்டால். நான் சொன்னதை புரிஞ்சிக்கல அப்படின்னா நீ மறுபடியும் இதை புரிஞ்சிக்காம நடந்தீன்னா யமன் கையில் சிக்குவது திண்ணம் தானே. யமன் கையில் சிக்கிறதுன்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை. இறையடியார்கள் மெய்யடியார்கள் ஆன்மா மீண்டும் பிறவிக்கு வராமல் இறைவனுடைய திருவடி நிழலில் போய் சேர்ந்து விடும். திருவடி நிழலில் சேர்ந்தால் இந்த உடம்புக்கு வெளிச்சம் இருக்கிற இடத்துல நிழல் விழும். ஆனால் நிழல்லையே போய் நம்ம நின்றுட்டோன்னா நம்ம உடம்புக்கு நிழல் விழாது. அதுபோல் இறைவனுடைய திருவடி நிழலில் நாம் போய் சேரப்போது நமக்கு இந்த உடலுக்கான இன்னொரு உடல் நிழல் கிடையாது. அதுபோல் நம்ம ஆன்மா இறைவனோட திருவடி நிழலில் போய் சேர்ந்து விடும். அப்படி இறைவனிடம் போகிற தகுதி இல்லாத செயல்களை நாம் செய்வோமானால் யமன் கையில் சிக்குவது திண்ணம்தானே. யமன் கையில் சிக்கிட்டோன்னா மறுபடியும் பிறவி சுழலில் கொண்டு போய் போட போகிறாருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. யமன் எப்படி இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த உடல் தேவைப்படாது இந்த உலகத்துக்கு. அதனால் எந்த உடலாயினும் ஒரு வகையில் மறைக்கப்படும். அந்த மறைக்கும் காலத்தில் இந்த ஆன்மா என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, எங்கே செல்கிறது அப்படின்றது தான் இந்த பாகுபாட்டுக்கு காரணம். யமன் கையில் சிக்கிடும், நீ மீண்டும் மீண்டும் பிறந்து இதே மாதிரியே அவஸ்தைப்படுவ குழந்தை அப்படின்னு சொல்கிறார். அடுத்த உபதேசம் சொல்கிறாரு. கங்கை தனில் நீராடி காஷாயங்கள் தரித்தவர் போல் அங்கம் முழுதும் நீரணிந்தே அரணை தொழுது அங்கு அடிபணிந்தே எங்கும் தொழுவர் கண்மூடியிருப்பர் மௌனம் சாதிப்பர் மங்கை திருடும் கள்ளரப்பா மாயவலைக்குள் சிக்காதே. ஓஹோ, நம்ம இனிமேல் இதெல்லாம் செய்யணும், நம்ம பிறவி சூழலில் சிக்கக்கூடாது. அதனால் ஒரு நல்ல குருவை தேடி உபதேசம் வாங்கிட்டு நம்ம போய் நல்லபடியாக இறைவனோட சேர்ந்துடலாம், இந்த யமன் கையில் சிக்காமல் இருக்கலாம், மறுபடியும் பிறக்காமல் இருக்கலாம்னு நமக்கு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுப்போம். அப்போது நமக்கு ஒரு குரு தேவைப்படுவார் இல்லையா. நம்ம எதை எப்படி செய்யணும், நான் என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு குரு தேவைப்படுவார்ல. இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கும் போலும் இந்த நிகழ்வுகளை சொல்கிறார். அதாவது சில போலிகள் இருப்பாங்க. அந்த போலிகள் என்ன செய்வாங்க, தங்களுடைய சுய லாபத்திற்காக பிறரை ஏமாற்றி தான் பிழைப்பவர்கள். அவங்களுடைய ஆசை தேவைதான் முக்கியம். அது மாதிரியானவர்கள் வேடமிட்டு இருப்பார்கள். அவங்க உண்மையான துறவிகள் போல, மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க போல, நிஜமான தூய்மையான மெய்யடியார்கள் போல நடிப்பாங்க. கங்கை தனில் நீராடி, கங்கையில் போய் நீராடிட்டு காஷாயங்கள் தரித்தவர் போல், துறவிகள் போல காவி உடையெல்லாம் அணிஞ்சிக்குவாங்க. அங்கம் முழுதும் நீரணிந்தே, எங்கெல்லாம் அந்த முறையோட அந்த திருநீர் பூசியிருப்பாங்க. அரணை தொழுது சிவபெருமான அப்படி வணங்குவாங்க, பாடல்கள் பாடுவாங்க, மெய்மறந்து ஆடுற மாதிரி இருப்பாங்க. அடிபணிந்தே இறைவனுடைய
திருவடி பணிகிற மாதிரி இருப்பாங்க. எங்கும் தொழுவர் அங்கெங்கனாதபடி எங்கேயும் இறைவன் இருக்கார் அப்படின்ற மாதிரி திசைதோறும் தொழுகை பண்ணுவாங்க. எங்கே கண்டாலும் இறைவனை வணங்குற மாதிரி இருப்பாங்க. கண் மூடி இருப்பர், கண்ணை மூடிட்டு மௌனம் சாதிப்பர். கண்ணை மூடிட்டு இருப்பாங்க, தியானத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், மௌனமாக இருக்கிற மாதிரி தெரியும். அவங்க மனசு எதையோ பார்த்து அலைஞ்சிட்டு இருக்கோம், எதையோ தேடிட்டு இருக்கோம், கண்ணு மூடிட்டு இருக்கோம். ஆனால் தீவிர என்ன நடக்குதுன்னு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. தன்னை பற்றி மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இவங்கெல்லாம் யாரு நீனா உனக்கு தெரியாமல் இல்லை, கண்ணு முன்னாடி இவங்க தான் கவர்ச்சியான குருமார்களாக உனக்கு தெரியும். இவங்கெல்லாம் யார் தெரியுமா? மங்கை திருடும் கள்ளரப்பா, மாய வலைக்குள் சிக்காதே. மாய வலைக்குள்ளே சிக்கிட்டீன்னா என்ன ஆகும்னா, ஏதோ இந்த கிடைச்ச உடம்பை கொண்டு, இந்த கிடைச்ச பிறவியை கொண்டு நீ கரை சேருவேன்னு நான் சொல்கிறேன். நீ போய் இந்த மாதிரி ஆள்கிட்ட சிக்கிட்டீன்னா, போலிகள் கிட்ட சிக்கிட்டீன்னா, உன்னால் திரும்ப மீண்டும் எப்போ வர முடியும்னே சொல்ல முடியாத அதள பாதாளத்துக்கு நீ போய் சேர வேண்டிய நிலைமை உருவாக்கும். அதனால் சரியான குருக்கிட்ட நீ போனால் தான் சரியான பாதையில் உன்னுடைய ஆன்மீக பயணம் இருக்கும். அதனால் இதெல்லாம் நீ தான் கண்டுபிடிக்கணும். யார் உண்மையானவர்கள், எது உண்மையான பாதை அப்படின்னு நீ கண்டுபிடி முதல்ல. உடனே போய் நீ தான் என் குருன்னு காலை கட்டி பிடிச்சிக்காத, உண்மையை கண்டுபிடி. கற்க கசடர கற்பவை கற்ற பின் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் பெருந்தகை. அதாவது இந்த பொறிப்புலன்கள்லாம் எது வழியாகவோ கூட்டிகிட்டு போகும், அது வழியாலெல்லாம் நீ போயிடாத. நன்றின்பால் வைப்பது அறிவு. எது நல்லது அப்படின்னு தெரிஞ்சு அது பக்கம் நீ போனீன்னா அதுதான் உண்மையான பகுத்தறிவு. அதனால் என்ன சொல்கிறாரு, இப்படியும் உலகத்தில் இருக்கும். அதனால் அதில் மயங்கி உள்ளே போய் நுழைஞ்சிடாத. அவங்கெல்லாம் மங்கை திருடும் கள்ளரப்பா, மாயவலைக்குள் சிக்கிவிடாதே. அதுக்கும் ஒரு அந்த உண்மையான நிலவரத்தை, ஏன்னா மக்கள் கவர்ச்சி பக்கம்தான் முதல்ல திரும்புவாங்க. அதனால் அதையும் நமக்கு உபதேசமாகவே தருகிறார். இப்போ அடுத்தது சொல்கிறாரு, ஆங்கவன் செய்த நன்றி அறிந்து நீ நடந்தாயாகில், இங்கு முன் செய்த பாவம் இனி தொடராது கண்டாய். பொங்கமாய் இச்சென்மத்தே பொறிந்திடும் தபசினாலே, சங்கரன் பாதம் சேர தாமதம் உண்டோ நெஞ்சே அப்படின்றார். இறைவன் உனக்கு இதுவரைக்கும் என்னெல்லாம் நல்லது பண்ணி இருக்காரு, அதையெல்லாம் நீ முதல்ல யோசி. உட்கார்ந்து பொறுமையாக யோசி. அங்கு அவன் செய்த நன்றி அறிந்து நீ நடந்தாயாகில், இறைவன் நமக்கு எவ்வளவு செய்திருக்கார் அப்படின்னு நீ நினச்சி பார்த்தாலுமே உன்னுடைய பழைய பாவங்கள், ஏன்னா உன்னுடைய மனசில் இறைவன் இவ்வளவு கொடுத்துருக்காரே, இது எல்லாம் என்னுடையது இல்லை, இறைவன் கொடுத்தது அப்படின்னு உனக்கு புரிய வரும். அப்போது நம்முடைய பழைய பாவங்கள், இங்கு முன் செய்த பாவம் இனி தொடராது கண்டாய். நீ உண்மையை உணர்ந்தாயானால் நீ யார் அப்படின்றத உணர்ந்துட்டீன்னா, தன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம்னு ஒரு பாடல் இருக்கு. அது மாதிரி தன்னை அறிந்தால் தலைவன் அருள் கிட்டுமென பன்னுமறை சாத்திரங்கள் பகரும் பராபரமே அப்படின்வார் சுவாமிகள் வேற ஒரு பாடல்ல. அதுபோல அங்கு அவன் செய்த நன்றி அறிந்து நீ நடந்தாயாகில், இங்கு முன் செய்த பாவம் இனி தொடராது கண்டாய். இதுக்கு முன்னாடி நீ தெரியாமல் நடந்தல்ல, அது போல எல்லாம் நடக்க மாட்ட, அதனால் பாவங்கள் ஒன்றை தொடராது. பொங்க மா, இந்த ஜென்மம் அவ்வளவு சிறப்பான ஒரு பிறவி. இச்சென்மத்தே புரிந்திடும் தபசினாலே. இப்போ நீ புரிஞ்சுக்கிட்ட, உன் மனசில் பக்குவம் வருது. அப்போது இந்த ஜென்மத்தில் நீ பண்ணக்கூடிய தவத்தினால சங்கரனுடைய பாதம் சேர முடியும். இந்த போலிகள் பக்கம் போகாதேன்றதுக்காக நல்ல ஞான வழி எப்படி அப்படின்னு காமிக்கிறார். உனக்குள்ளேயே இறைவன் இருக்கா. இன்னொரு பாடலில் சுவாமிகள் சொல்வார், உன்னை படைத்தவனாரு உனக்குள்ளே இருக்கிறான் பாரு அப்படின்வார். அது போல் இப்போ என்ன சொல்கிறாரு, நம்ம எங்கேயோ யாரையோ தேடி ஓட வேண்டாம்,
உட்காந்த இடத்துல இறைவன் நமக்கு என்ன செய்தான்னு நினச்சிப்பாரு, நான் யாருன்னு நினச்சிப்பாரு, இதையெல்லாம் செய்தினா இனிமேல் உனக்கு பாவம் தொடராது. இப்போ நீ செய்யக்கூடிய தபஸ் காரணமாக, தபஸ்னா அதாவது காட்டில் போய் வால்மீகி உட்காந்த மாதிரி புற்று வளரும்படியாக ஒரு தபஸ் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லலை. உனக்கு ஏது அருளப்பட்டதோ அது இறைவனால் அருளப்பட்டது. என்ன செயல் செய்கிறோமோ ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான். எதுவும் நான் எனது அப்படின்ற எண்ணம் இல்லாமல் விருப்பு வெறுப்பு பேதம் அபேதம் அந்த பாசம் பந்தம் அது எல்லாமே தாமரை இலை தண்ணீராக இறைவன் இட்ட பணியை நாம் செம்மையாக செய்து முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழற வாழ்க்கையே, நான் எனது இல்லாமல் வாழற வாழ்க்கையே, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இதெல்லாம் நீங்கிய வாழ்க்கையே ஒரு தபம். நியமங்கள் அப்படின்னு சொல்வார். அந்த நியமாதி சங்கையற சுட்டி நீ காட்டில் துறப்பேன் பராபரமே அப்படின்வார். அது மாதிரி எது குற்றங்களோ அதையெல்லாம் நீக்கிட்டு நல்ல விஷயங்களை நம்ம நினச்சி இறைவன் மேலே முழு நம்பிக்கையோட திட நம்பிக்கையோட இமைப்பொழுதும் நீங்கா சிந்தனையோட சித்தத்தில் தெளிவோடு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தான் தபஸ். அந்த சங்கரன் பாதம் சேர தாமதம் உண்டோ நெஞ்சே, உனக்கு மனசே ஒன்றும் பயப்படாத, இறைவன் உனக்கு துணை இருப்பார், நீ இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சொல்கிறாரு, உபதேசத்தின் அடுத்த கட்டம். ஆடுகின்ற கூத்தெல்லாம் அரண் கூத்தே அல்லாது இவ்வவனி மீதில் தேடுகின்ற பொருளெல்லாம் உன்னதன மதிக்கின்றாய். தேகம் பொய்யே நாடு நகர் பொருள் எல்லாம் நம்மை விட்டும் அகலாதோ நமன் வந்துற்றால் ஓடுகின்ற ஓட்டமல்லால் பாழ் மனமே எனக்கிங்கே ஒரு கால் உண்டா அப்படின்னு நீ யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலக இயக்கங்கள் அத்தனையும் திருவிளையாடலாம் ஒரு அருமையான ஒரே ஒரு நொடி காமிக்கப்பட்டாலும் அது எவ்வளவு பெரிய ஆழமான தத்துவம். நான் அசைந்தால் அசையும் இந்த உலகம், என் இசை நின்றால் எல்லாம் நிற்கும் அப்படின்னு அந்த பாடலுக்கு பாட்டும் நானே பாவமும் நானே. அந்த பாடலுக்கு மத்தியில் அந்த பாடலை நிறுத்துவார், அத்தனையும் நிற்கும். திரும்ப அவர் பாட ஆரம்பிப்பார், அத்தனையும் இயங்க ஆரம்பிக்கும். இதுதான் இது திரைப்பட காட்சி அல்ல, நிச்சயம் மிகப்பெரிய தத்துவம். அந்த எண்ணத்தோட அந்த சிந்தனையோட எல்லா இயக்கங்களும் இறைவனால் அருளப்பட்டது. இறைவன் நினச்சாதான் எல்லாம் அசையும், அவனன்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்கிறப்போ விளையாட்டாக இருக்கும். ஆனால் சிந்திக்க 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 அதோட ஆழம் புரிய 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 உண்மையிலேயே அவனுடைய அசைவு இல்லையானால் ஒரு அசைவும் இல்லை. இந்த பூமி சுத்தலைன்னா கடல் தண்ணி எங்கே இருக்கும், நாம் எங்கே இருப்போம், என்ன ஆகும் நம்ம நிலைமை? ஒரே ஒரு நொடி, அதிகம் கூட வேண்டாம். இதுக்கும் ஒரு கதை இருக்குது. பரமசிவனுடைய கண்களை பார்வதி பொத்திட்டாங்களாம், எல்லாம் இருளா போச்சான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது கதையல்ல, நிஜம். அதுபோல் எல்லாமே இறைவனுடைய செயல்னு நினச்சா நான் எனது எங்கே இருக்க போகுது, அது காணாமல் போயிடும் இல்லையா? ஆடுகின்ற கூத்தெல்லாம் அரண் கூத்தே அல்லாது இவ்வவனி மீதில். சரி, எல்லாம் இறைவன் சொல்கிறாரு, நம்ம செய்கிறோம். தேடுகின்ற பொருள் எல்லாம் உன்னதன மதிக்கின்றாய். தேகம் பொய்யே. இந்த தேடுற பொருள்லாம் நம்ம அதை தேடுறோம், இது தேடுறோம், அதை வாங்குகிறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். காலையில் இத்தனை மணிக்கு புறப்படணும், இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும், வீடு கட்டணும். எல்லாம் எங்கே இருந்து எடுத்த? பகவத்கீதையில் ஒரு அழகான வசனம் இருக்கும், கீதோபதேசம். எதை நீ எடுத்தியோ அது இங்கே இருந்தே எடுத்த, எதை கொடுத்துட்டியோ அது எங்கே கொடுத்துட்ட, இங்கேயே தான் கொடுத்த. இங்கே இருந்தால் எடுத்த, இங்கேயே வச்சுட்ட, இங்கேயே விட்டுட்ட. அப்புறம் உன்னுடையது ஏது? அதில் இங்கேருந்து எடுத்த, இங்கேயே வச்சுட்டேன். அப்போது இது போல் நம்ம மனசில் நினச்சோமானால் நம்ம எல்லாம் தேடுறோம். வாழ்க்கையினுடைய கடமைகள், இல்லற கடமைகள், இறைவனால் நமக்கு அருளப்பட்ட பணிகளில்
கடமைகள் அப்படின்னு நினச்சி நம்ம செய்யணும். இதெல்லாம் என்னுடையது, நான் செய்வேன், எனக்கு வாங்கினேன், என்னோடது அப்படின்னு நினைக்காம தேடுகின்ற பொருளெல்லாம் உன்னது என மதிக்கின்றாய். இதுதான் நம்முடைய பலகீனம். நம்முடையதுன்னு நினைக்கிறதா நம்முடைய பலகீனம். அப்படி இல்லாமல் தேகம் போய்ப்பா ஏதோ என்னோடதுன்னு சொல்கிறேன், அந்த நான் இந்த தேகமா, இந்த தேகமே பொய்யாச்சே அப்படின்னு சொல்கிறார். இந்த யமன் வந்தான், எல்லாம் மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்து புகழோட அப்படியே ஓஹோ ஆஹான்னு நம்ம ஒரு மன்னருக்கு நிகராக வாழறதா கூட வச்சுக்குவோம். வீடு ஃபுல்லாக பொருட்கள் இருக்குது, செல்வம் நிறைஞ்சி வழியுது, எல்லாம் இருக்கட்டும். யமன் வருவார், ஒரு ஓலை அனுப்புவார், இந்த டைமுக்கு நீ வரேன்னு சொன்ன உடனே இத்தனை கால உழைப்பும் என்னாகும், சேர்த்து வைத்த பொருட்கள் என்னாகும். இந்த நாடு, நான் இந்த நாட்டுக்காரன், இந்த நகரத்தை சேர்ந்த, இந்த நகரம் என்னோடது, இந்த நாடை நான் போரில் ஜெயிச்சு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நான் யமன் வர்ற வரைக்கும் தான் அத்தனையும் நிற்கும். இந்த யமன் வந்த உடனே நாடு நகர் பொருள் எல்லாம் நம்மை விட்டும் அகலாதோ நமன் வந்துட்டால் ஓடுகின்ற ஓட்டமெல்லாம் பாழ்மனமே எனக்கு இங்கே ஒரு கால் உண்டா. அப்போ ஓடிதானே ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இங்கே நிற்க முடியுமா? நான் அதெல்லாம் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரே ஒரு நொடியாவது பர்மிஷன் வாங்கிட முடியுமா? முடியாது. அதனால் இதெல்லாம் உன்னுடையது கிடையாது, அதை புரிஞ்சு நடந்துக்கோ. கடைசி அப்படியே நச்சுன்னு சொல்கிறாரு உபதேசத்தினுடைய இறுதி பகுதியில். ஆசை கொண்ட பாழ்மனமே அகிலமதில் ஏன் பிறந்தோம், ஐயன் பாதம் நேசமுடன் விரும்பி முன்னாள் செய்வினையை அகற்றுங்கால் நித்தம் நித்தம் பூசனை செய்வது மன்றி பேதாபேதம் நீக்கி புலன்கள் யாவும் பாசமர நீக்கி பேரின்பானு சுகம் அடைய பகுத்தவாறே. இந்த உபதேசம்தான், அதாவது மகா வாக்கியம் போல இறைவன் அருளி செய்த அருட்பாடல்களுடைய இத்தனை பாடல்களுடைய முக்கிய சாராம்சமாக இந்த வரிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்றது அடியேனுடைய கருத்து. இது ஆண்டோர்கள், சான்றோர் பெருமக்கள், கேட்கக்கூடிய அடியார் பெருமக்கள், நீங்கள் உங்கள் மனசில் நிறுத்தி பாருங்கள். ஆசை கொண்ட பாழ்மனம், நம்ம வீணாக போகிறதுக்கு காரணமே இந்த முப்பாழும் நிறைஞ்ச இந்த மனசு தான். ஆசை தான் ஒரு மனுஷனை இழுக்கிற என்ஜின் மாதிரி. மிகப்பெரிய ரயிலை இழுக்கிறதுக்கு ஒரு என்ஜின் இருக்குது, அது மாதிரி இந்த மனுஷ வாழ்க்கை இழுக்கக்கூடிய என்ஜின் இந்த ஆசை. இந்த ஆசை கொண்ட பாழ்மனமே அகிலமதில் ஏன் பிறந்தோம். நீ உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் பிறந்ததாக நினச்சிட்டு இருக்கிறியா? பாழா போன மனசே, ஏன் பிறந்தோம்னு நினச்சிப்பாரு. ஐயன் பாதம் நேசமுடன் விரும்பி முன்னாள் செய்வினையை அகற்றுங்கால். எப்பா இறைவா, நான் பிறந்துட்டேன், இதுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்டு நிறைய அதனால் காரியங்கள் பண்ணி வினைகள் சேர்ந்து இப்போ நான் மீண்டும் பிறந்துகிட்டு இருக்கேன். எத்தனை கோடி பிறவி எடுத்தேன்னு எனக்கே கணக்கு தெரியாது. பட்டினத்தார் சொல்கிறாரு, மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து ஓய்ந்தானே நாதா, இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் போரன்னை கருப்பையூர் வாராமல் கா அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் நானும் கோடான கோடி பிறவிகள் எடுத்திருக்கேன். சுவாமிகளும் சொல்லுவாங்க, கோடான கோடி ஜென்மம் பிறந்தாதான் நான் குற்றமற நல்லறிவு குறிக்கும் பராபரமே அப்படின்னு சொல்லுவார். எத்தனையோ ஜென்மம் எடுத்து இறைவன் அடிபணிந்தால் குற்றமற நல்லறிவு குறிக்கும் பராபரமே அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் ஆசை கொண்ட பாழ்மனமே, பிறந்துட்டோம், உன்னுடைய ஆசைகளை மீண்டும் ரெனியூ பண்ணிட்டு அந்த ஆசை பின்னாடி ஓடுறதுக்காக நீ பிறக்கலைப்பா. ஏன் பிறந்த அப்படின்னு யோசி. ஐயன் பாதம் நேசமுடன் விரும்பி முன்னாள் வினையை அகற்றுங்கால். எப்பா, என்னுடைய பழைய வினைகளை சுத்தமாக இத்தினூண்டு கூட இல்லாமல் எங்கேயும் வேர் இருந்தால் கூட, துளியோண்டு வேர் இருந்தால் கூட அது
இத்தினூண்டு நெருப்பாக இருந்தாலும் திரும்ப அதுக்கு எரிபொருள் கிடைச்சா வளர்ந்து காட்டையே அழிக்கக்கூடிய வல்லமை நெருப்பு கொண்டு, அதுபோல் இந்த வினைக்கும் நமக்கு பிறவியை கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. அதனால் சுவாமிகள் பராபர கண்ணியில் சொல்லுவாங்க, சஞ்சித கட்டையெல்லாம் தணலாய் எரித்துனது குஞ்சித பாதத்தை கொடுப்பாய் பராபரமே அப்படின்வார். அப்போ சரி, சஞ்சிதம் எரிஞ்சு போச்சு, ஆகாமியங்கள் அணுவளவும் தோன்றாமல் யோகாமிசங்கள் தந்த உறவே பராபரமே. எனக்கு ஆகாமியங்கள் இனிமேல் சேராமல் இருக்கணும். இப்போ பிராரத்வம் என்னாச்சு, அதை அனுபவித்து முடிச்சிடு. பிராரத்வ ஜென்மம் புசித்து முடிவானவுடன் சிரோரட்சணமே உனது சேர்வை பராபரமே அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் முன்னாள் செய்வினையை அகற்றுங்கால், நீ முன்னாடி செய்ததை வினைகளை போக்கிடுன்னு சொல்லி நித்தம் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தடவை பூஜை பண்ணால் முழு பலன் இன்னும் கிடைக்கிறது இல்லை. ஒரு பிளேயர் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தடவை மட்டையை தொட்டுக்கிட்டா அவர் மிகப்பெரிய வேர்ல்டு கப் வின் பண்ணக்கூடிய வல்லமை வந்துடாது. ஓடுறாங்கன்னா தினம் ஓடி பழகினா தான் ஒரு நாள் வின் பண்ண முடியும், ஓட்டப்பந்தய வீரராக முடியும். அப்போ நம்முடையது அது சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்கே அவ்வளவு சாதகம் பண்ணணும்னா இந்த பிறவிக்கடல்லேருந்து தப்பி பேரின்பத்தை அனுபவிக்கணும்னா அது அந்த வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் அந்த எந்த வெற்றியாக இருந்தாலும் நமன் வந்துட்டால் வீணாகும். இது நமனை நெருங்காத, நமன் நம்மை நெருங்காத ஒரு பேரின்பான சுகம் அடையக்கூடிய ஒரு வழி. அப்போ அதில் நம்முடைய சாதகம் எப்படி இருக்கணும், அந்த முன்னாள் செய்வினையை அகற்றுங்கால் நித்தம் பூசனை செய்வது மன்றி மாணிக்க வாசக பெருந்தகை சொல்லுவார். இமைப்பொழுதும் நீங்காமல் நினைக்கணும். பேதம் நீக்கி, சரி பூசணையே பண்ணிகிட்டு இருந்தால் போதுமா அப்படின்னா இல்லை, உன்னுடைய மனசில் பேதம் எல்லா விஷயங்கள்லையும் இருக்கிற அந்த இருமை, பிடிக்கும் பிடிக்காது, வேணும் வேணாம், நல்லவங்க கெட்டவங்க, இது சரி அது சரியில்லை, இது வேணும் இது வேண்டாம், எதுவுமே அந்த இருமையே இல்லாமல் எல்லாம் அவன் செயல் அப்படின்ற எண்ணத்தோட பேதம் நீக்கி ஓடும் செம்பனும் ஒக்க நோக்கும் மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு இல்லறத்தில் நாம் வாழ்ந்தாலும் துறவிக்கு உரிய மனம் நமக்கு வரணும். மனசு அளவில் தானே சொல்கிறாரு. அந்த பேதம் நீக்கி புலன்கள் யாவும் நம்முடைய பொறிப்புலன்கள் வழி போயிடாமல் பாசமர நீக்கி, பாசமும் அதே தான், துளி கூட இருக்கக்கூடாது, அது இல்லாமல் முழுமையாக போனால் தான் போகும். இத்தினோண்டு ஒட்டிகிட்டு இருந்தால் கூட அதை கொண்டது மழை காலத்தில் முளைக்கிற செடி மாதிரி முளைச்சிடும். அதனால் பாசம் அற நீக்கி பேரின்பான சுகம் அடைய பகுத்தவாறே. அதுக்காக தான் இந்த பிறவியை இறைவன் கொடுத்திருக்கார் அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்ற இந்த உபதேச பாடல் மிக மிக முக்கியமான உபதேச பாடல். தினம் ஒவ்வொரு அடியாரும் சொல்லி தன்னைத்தானே சொல்லி சரி செய்து கொள்ளக்கூடிய பாடல், மிக முக்கியமான பாடல் அப்படின்னு நான் கருதுகிறேன். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த முக்கியமான உபதேச கருத்துக்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் பெருமை அகிலமெல்லாம் பரவ அந்த ஆண்டவரே வழிவகுக்கட்டும். எல்லாம் இறைவன் செயல். வாழ்க வளமுடன். வாழி எந்நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோர் நாமம், வாழியே வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.